இங்கு குழுமி இருக்கும் அனைவருக்கும் முதற்கண் எனது சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கன்னித்தமிழ் என் வண்ண மொழி, அதன் காலம் அறிந்தவர் யாருமில்லை. வாயுடையோருக்கெல்லாம் வார்த்தை தரும் வண்டமிழை, சேயுடையோர் வீட்டில் செழித்து வரும் செந்தமிழை, உன்னை வாழ்த்தி வணங்கி என் உரையை துவங்குகின்றேன். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்றவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே என்று எந்தவிதமான வாழ்த்துக்குள்ளும் கட்டுக்குள்ளும் அடங்காத பிறவாயாக்கை பெரியோனின் பெருமையை எடுத்துரைக்க வாய்ப்பு நல்கிய வாகை தமிழ்ச்சங்கத்திற்கு முதற்கண் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிர்மலன் நிர்குணன் நிராமயன் நிராஞ்சனாகிய எனது எம்பெருமானுடைய சேவடியை வணங்கி திருவெம்பாவையில் இருக்கக்கூடிய 4வது பாடலுடைய பொருளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். ஐம்பெரும் பூதங்களுடைய அம்சமே எம்முடைய நாதன் ஈசன் சர்வேஸ்வரன் தான். மாணிக்க வாசகர் திருவண்ணாமலையை தரிசிக்கும் போது பாடப்பெற்றது இந்த திருவெம்பாவை. சிவனுக்கு திருத்தொண்டு புரிவதையே வரமாக கேட்கிறது இந்த திருவெம்பாவை. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சிவனுக்கு தொண்டு புரிவதையே நாளும் விரும்பக்கூடிய அடியவர்களுடைய வாயிலும் நினைப்பிலும் நெஞ்சிலும் நிறைந்திருப்பது இந்த திருவெம்பாவை என்றால் மிகையாகாது. திருவெம்பாவைக்கு சிறப்பாக விளங்குவது எம்பாவாய் என்ற தொடர்மொழியாகும். இதில் இருக்கக்கூடிய 20 பாடல்களுடைய இறுதியிலும் இந்த எம்பாவா என்ற வார்த்தையானது இடம்பெற்றுள்ளது. இதனுடைய மேலும் ஒரு சிறப்பாக இருக்கின்றது. அதனுடைய பொருள் என்னவென்றால், ஏலோர் எம்பாவாய், பாவை போன்ற பெண்ணே நீ சிந்திப்பாயாக. இந்த மானுட பிறவி ஏன் எடுத்திருக்கிறாய் என்றால், நாம் செய்த கர்ம வினைகளை போக்கி இறைவனுடைய திருவடி பாதத்தை அடைய வேண்டும். இறைவனுடைய திருவடி பாதத்தை அடைவதற்கு அந்த சிவபெருமானுடைய நாமமே நமக்கு ஒரு பூரண சரணாகதி தத்துவத்தை நமக்கு எடுத்துரைப்பதற்காக வந்ததே இந்த திருவெம்பாவை என்ற நூலாகும். சிவசக்தியினுடைய அருட்செயல்களையும் நவசக்திகள் ஒன்று சேர்ந்து சிவபெருமானை துதிப்பதும் தான் இந்த திருவெம்பாவையினுடைய மிகப்பெரிய தத்துவமாக சொல்லப்படுகிறது. பெண்கள் நோன்பு நோற்பதற்கு காலையில் செல்லும் போது தூங்கும் பெண்ணை எழுப்பும் காட்சி திருவெம்பாவையில் வருகின்றது. ஆதியும் அந்தமும் எல்லா அருட்பெரும் ஜோதி சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்து ஈசன் அத்தன் ஆனந்தன் அமுதன் விண்ணுக்கு ஒரு மருந்து வேத விழுப்பொருள் சிவன் முன்னை பழம் தீயாடும் கூத்தன் என பலவாறு இறைவனை குறித்து பாடி நீராடி சிவபெருமானை அடியார்கள் வேண்டுவதையே இந்த திருவெம்பாவை எடுத்துரைக்கிறது என்றால் மிகையாகாது. இதுவரை இன்றைய காலகட்டம் வரை ஏன் நாம் சிவனை நினைக்காமல் விட்டோம் என்ற எண்ணம் இந்த பாடல்களை படிக்கும்போது என்னுள்ளே உதயமாகியது. இப்போது நாம் திருவெம்பாவையில் இருக்கக்கூடிய இறைவனுடைய பெருமையை அறிவோம். நான் எடுத்துக்கொண்ட பாட்டு, நான் ஒன்னித் திலநகையாய் இன்னும் புலர்ந்தென்றே வண்ண கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரை எண்ணிக் கொண்டுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துகின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உண்ணுக்கு நின்றொருக யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவா. இதுதான் அந்த 4வது பாட்டு. இந்த 4வது பாட்டில் என்ன எடுத்து சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இறைவனுடைய பெருமைகளை பாடுவதற்கு, இறைவனை தரிசனம் செய்வதற்கு எல்லா பெண்களும் முன்னுக்கு வந்து விட்டார்கள். உன்னுடைய தோழிமார் முதற்கண்டு எல்லோரும் கோயிலுக்கு போறதற்கு தயாராகிவிட்டார்கள். நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, இந்த செயல் சிறப்பானதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கக்கூடிய விதத்தில் இந்த பாடலானது அமைந்து காணப்படுகிறது. உன்னி திலரகையாய் இன்னும் புலர்ந்தென்றே, நல்ல ஒளி வீசக்கூடிய புன்முறுவலை உடைய பெண்ணே, உனக்கு மட்டும் இன்னும் என்ன செய்யலை, விடியலையா?
இறைவனுடைய திருநாமத்தை பாடக்கூடிய அந்த பெண்ணாதலால் அவளுடைய முகத்தில் புன்முறுவல் எப்பயுமே என்ன செய்யும் இருக்கும் அப்படின்னுங்கிறத சொல்வதற்காக இந்த முதல் வரியில் திலநகையாய் அப்படிங்கிற வார்த்தையை என்ன செஞ்சிருக்கார் ஆசிரியர் கையாண்டிருக்கிறார். வண்ண கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரே. நல்ல கிளி போல மொழியை பேசக்கூடியவர்கள் உன்னுடைய தோழியர்கள், இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள். அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இறைவனை தரிசனம் செய்வதற்காக, இறைவனுடைய பெருமைகளை பாடுவதற்காக, இறைவனிடம் சரணாகதி அடைவதற்காக எல்லோரும் கிளம்பிட்டாங்க. குளித்து தயார்படுத்தி பூஜைக்கு ஆன எல்லா ஏற்பாடுகளுக்கும் தயாராக வந்து விட்டார்கள். அதனால தான் வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரே. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கன்னு என்ன செய்யலை தெரியலையே. சொல்லுவோம் அவ்வளவும். கண்ணை துயின்றவமோ காலத்தை போக்காதே. ஏன்னா இந்த மானுட பிறவியினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, நாம் போன பிறவியில் செய்த பாவங்களுக்கான பரிகாரங்களை தேடுவது, இந்த பிறவியில் நம்மால் முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வது. நமக்கு எதுவுமே செய்ய முடியல அப்படின்னாலுமே சிவனுடைய திருவடி பாதத்தை நாம் சரணாகதி அடைந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நாம் செய்த பாவங்கள் தீயினில் தூசாகும். தீயினில் போட்ட பஞ்சு மாதிரி என்ன செஞ்சிரும், எரிஞ்சு சாம்பலாகிவிடும். அப்படி நம்மளுடைய பாவங்களை போக்கக்கூடிய ஒரே கடவுள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் முக்கண்ணன் தான். அதனால கண்ணை துயின்றவமோ காலத்தை போக்காதே. விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை. ஏன்னா இந்த உலகத்தில் மண்ணுலகம், வில்லுலகம், பாதாள உலகம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அரக்கர்கள் எல்லா அரக்கர்களுக்கும் தலைவனாக, எல்லா அரக்கர்களுக்கும் ஈசனாக, இறைவனாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான் தான். அரக்கர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிச்ச எந்த கடவுள்களை வழிபாடு செய்கிறாங்களோ இல்லையோ, சிவனை நிச்சயமாக வழிபாடு செய்வார்கள். இந்த பூவுலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சிவசக்தியினுடைய தத்துவத்தை பின்பற்றக்கூடியவர்கள். தேவர்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உடனடியாக அபயம் அபயம் என்று கைலாய மலையை நோக்கியே ஓடுவார்கள். அதனால தான் விண்ணுக்கு ஒரு பொருளை அப்படி ஒரு மருந்தை அப்படின்னா, மருந்து எப்படி நம்மளுடைய உடல் நோயை போக்குகிறதோ அதை போல சிவநாமம் நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய அத்துணை கர்மாக்களையும் எல்லோருக்கும் ஒரு கவசமாக இருந்து காக்கக்கூடியது. அதன் காரணமாக அந்த வார்த்தை என்ன செஞ்சுருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க. இதை காட்டிலே உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. ஆழகால விடம் வந்த போது அதனுடைய ஒரு துளி இந்த பூமியில் பட்டாலும் அத்துணை பேரும் சர்வநாசம் அடைவார்கள் என்பதை அறிந்த சர்வேஸ்வரன் அதை தனதாக்கி கொண்டார். இதை விட அவருடைய பெருமையை சொல்வதற்கு வேற மொழிகள் தேவையில்லை. வேத விழுப்பொருளை ரிக், யஜுர், சாம், அதர்வண வேதங்களுடைய நாதமாக இருக்கக்கூடியவன். அப்படி அத்துணை வேதங்களை கற்றவர்கள் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும், இறைவனுடைய திருவடி பாதத்தை அடைய முடியும் அப்படின்னு இல்லை. உங்களுடைய ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மும்மலங்களை ஒழித்துவிட்டு இறைவனுடைய திருவடி பாதத்தில் சிவனே தஞ்சம், சிவனே சரணாகதி அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக அவன் உங்களை தடுத்தாட்கொள்வான். கண்ணுக்கு இனியானை. இதில் ஒரு மாணிக்க வாசகருடைய திருஞான சம்பந்தருடைய ஒரு பாட்டு முதல்ல பாடியிருப்பார் அவர். அந்த பாட்டு அவ்வளோ அருமையாக இருக்குது. தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூ வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன். சின்ன வயசில் 3 வயசில் இருக்கக்கூடிய குழந்தை பாடுது. தோடுடைய செவியன் என அர்த்தநாரீஸ்வர வடிவமாக வந்திருக்க. ஒரு காதில் என்ன இருக்குது அப்படின்னா தோடு இருக்குது. அதாவது தோடுடைய செவியன் விடையேறி நந்திதேவனை வாகனமாக கொண்டவன். விடையேறி ஒரு தூ வெண்மதி சூடி, தன்னுடைய சடாமுடியில் தூ வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி, சுடுகாட்டு சாம்பலை தன்னுடைய உடல் முழுவதும் பூசியிருக்கான். 3 வயதில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு இது மாதிரியான உருவத்தில் யாராவது வந்தாங்கன்னா நிச்சயமாக பயமாக இருக்கும். ஆனால் இறைவன் அருட்கடல், கருணாமூர்த்தி, அதை காட்டிலும் தாய் சர்வேஸ்வரி, அவங்க 2 பேர்த்தையும் ஒரு சேர அந்த பார்த்த கடவுளை தரிசனம் பண்ண அந்த தெய்வ கடவுள் குழந்தை பாடுது. தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூ வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன். அதுதான் இந்த வார்த்தை பயன்படுது. கண்ணுக்கு இனியானை. பார்த்தோம்னா, இறைவனை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கண்ணுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும். நம்மளுடைய மனம் நிறைந்து விடும், வயிறு குளிர்ந்து விடும். அப்படிப்பட்ட இறைவனை பாடி கசிந்து உள்ளம்
ஏன்னா மாணிக்கவாசகருடைய பாடல்கள் எல்லாமே இழும்பை உருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனை வணங்கக்கூடிய முறையையும் அவர் சொல்லியிருக்கார். மீதான் அரும்பி விதிர்விதிர்த்து உன் விரையார் கலர்க்கின் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி செய்ய போற்றி என்னும் பொய்யை தவிர்ந்து உன்னை வழிபாடு செய்ய வேண்டும். கைதான் நிகழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளேன். பொய்யை தவிர்ந்து உங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் இறைவன் காத்து ரட்சிப்பான் அப்படிங்கிற விஷயத்தை மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் என்ன செஞ்சிருக்காரு, பதிவு செஞ்சிருக்கார். அதான் நின்று உருக உன் நெக்கு நின்று உருக யாமாட்டும் நீயே வந்தெண்ணி. தயவு செய்து நீ என்ன செய்யாத, தூங்காத, வந்து இறைவனுடைய பெருமையை பாடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, பாடுறாங்க. இப்படிப்பட்ட ஈஸ்வரன், சர்வேஸ்வரன், பிரமாயாக்கை பெரியோன், நிர்மலன், நிர்குணன், நிராமயன், நிரஞ்சனன், சம்பு, சுயம்பு ஆகிய சர்வேஸ்வரனுடைய பெருமையை எடுத்துரைக்க எனக்கும் வாய்ப்பு நல்கிய என் உரையையும் கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.